ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எச்சரிக்கை, அசால்ட்டாக இருக்கீங்க, கட்டாயமாக பொருட்கள் கிடையாது. நாட்டில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சார்பில் அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. ரேஷன் கார்டு மூலம் பொருட்களை பெற KYC-யை அப்டேட் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகமானோர் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இருந்தாலும் பலர் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைகள் கொண்டிருப்பதாக புகார்கள் எழுகின்றன. இறந்தவரின் பெயரை நீக்காமல் இருப்பது, திருமணம் ஆன பிறகு பெண்களின் பெயரை புகுந்த வீட்டில் சேர்த்துவிட்டு தாயார் வீட்டிலிருந்து பெயரை நீக்காமல் இருப்பது என பல்வேறு மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் ரேஷன் கார்டுகளில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கு KYC செய்ய வேண்டும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ஆதார் எண், மொபைல் எண், வீட்டு முகவரி தொடர்பான ஆவணங்கள் ஆன்லைனின் வாயிலாக அல்லது ரேஷன் கடையில் நேரடியாக சமர்ப்பித்து KYC அப்டேட் செய்து கொள்ளலாம். முதலில் இதற்கு செப்டம்பர் 30 கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது டிசம்பர் 31 அனைவரும் தங்களுடைய ரேஷன் அட்டையில் KYC செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிசம்பர் 31 KYC செய்து கொள்ளவில்லை என்றால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 5.8 கோடி அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே பொதுமக்கள் தங்களுடைய ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று தங்களுடைய KYC-யை அப்டேட் செய்து கொள்ளலாம்.